ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC Church Complex, Town Hall Bus Stand, Coimbatore 641001. Contact 9894795915. இந்த லெசனோட சம்மரியாக நம்ம பார்க்குறது என்னென்னா, இன்டர்நேஷ்னல் ட்ரேடுங்கிறது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிட்வீன் கண்ட்ரி எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதும் அதில் நிறைய காம்ப்ளெக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ட்ரேடுங்கிறது எக்கனாமிக் எஃபிஷியன்சிக்கு ஒரு பவர்ஃபுல் ஸ்டிமுலேஷனாக இருக்குது. எக்கனாமிக் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது, இன்கம் ரைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது, மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸையும் அதனால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸும் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனையும் ஹெல்ப் பண்ணுது. காம்படேட்டிவ்னஸ், ப்ரொடக்ஷன் ப்ராஃபிட்டபிலிட்டி இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸஸ் டிப்ளாய்மெண்ட்டை எஃபிஷியண்ட்டாக பெஸ்ட்டு யூஸுக்கு ப்ரொடக்டிவ் கெயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், டொமஸ்டிக் மொனாபலிஸை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும், இன்புட்டோட காஸ்ட் எஃபெக்டிவ் சோர்சிங்க்கும், இன்டர்நேஷ்னலாக இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் அட் வெரி லோவர் ப்ரைஸுக்கு கிடைக்கிறதுக்கும் நம்ம பெனிஃபிட் ஆஃப் ட்ரேடாக பார்க்குறோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ங்கிறது மெக்கனைசேஷனுக்கும் ஸ்பெஷலைசேஷனுக்கும் நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ ஜாப்ஸ் புதுசாக க்ரியேட் ஆச்சு, பாவர்ட்டி ரெடியூஸ் ஆச்சு, ஃபேக்டர் இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆச்சு, ஓவராலாக அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இன்னோவேட்டிவ் சர்வீசஸ் இம்ப்ரூவைஸ் ஆச்சு. இதெல்லாம் ட்ரேடோட பெனிஃபிட்டாக, இன்டர்நேஷ்னல் ட்ரேடோட பெனிஃபிட்டாக பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுச்சு, குவாலிட்டி ஆஃப் அவுட்புட் நல்லா இருந்தது, ப்ராடக்ட், லேபர், என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவைஸ் ஆச்சு, எக்ஸ்போர்ட் டைவர்சிஃபிகேஷன் இருந்தது, ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இருந்தது, குட்ஸ் சப்ளை ஸ்டெபிளைஸ்டு சப்ளையாக இருந்தது, ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் கண்ட்ரிக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உண்டாக்குச்சு. இதுவும் ஃபாரின் ட்ரேடால் ஒரு பெனிஃபிட்டு. அகெயின்ஸ்ட் ட்ரேடு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் லேபர் அவுட்கம்மாக இருந்தது, எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ப்ராஃபிட் நேச்சுரல் ரிசோர்ஸஸை நிறைய எக்ஸாஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா ப்ராஃபிட் நிறையா கிடைக்கும்போது ரிசோர்ஸஸை நிறையா எக்ஸாஸ்ட் பண்ணாங்க. கன்சியூமர் கல்ச்சர் ஷிஃப்ட் ஆச்சு, ரொம்ப ஒரு கண்ட்ரி டு ஒரு கண்ட்ரி டிபெண்டன்ஸ் ஆச்சு, இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆச்சு, பீப்புளோட வெல்ஃபேர் நெக்லெக்ட் ஆச்சு. இதெல்லாம் டிமெரிட்ஸாக பார்க்குறாங்க. அப்போ மெர்கன்டாலிசம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் ப்ரெஷியஸ் மெட்டலுக்கு கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் ஆச்சு. இம்போர்ட் ஹை டாரிஃப் ஃபாரின் குட்ஸ் மேலே ஸ்டேட் போடுறத மினிமைஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஆடம் ஸ்மித் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரி கொண்டு வந்தார். இங்கே எந்த கண்ட்ரி எதை ப்ரொடக்ஷனில் ஸ்பெஷலைஸ் ஆச்சோ அதை ஸ்பெஷலைஸ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல அந்த காஸ்ட் அட்வான்டேஜை பெனிஃபிட்டை ரீப் பண்ணாங்க அப்படிங்கிறது அவரோட காஸ்ட் அட்வான்டேஜ் தியரி. ரிகார்டோஸ் தியரி கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் இதில் என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு கண்ட்ரி எதில் ஸ்பெஷலைஸ் ஆனாங்களோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த டிஸ்அட்வான்டேஜை கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் இந்த கமாடிட்டிக்கு இருக்கிற டிஸ்அட்வான்டேஜை மினிமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதே நேரத்தில் அதனால் வரக்கூடிய இன்னொரு சப் ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணி அது அப்சல்யூட் டிஸ்அட்வான்டேஜாக இருந்ததை கிரேட்டர் அட்வான்டேஜாக பண்ணிக்க ஆரம்பித்தாங்கங்கிறது ரிகார்டோஸ் தியரி. இதில் ஹெப்லர் ஹெப்பர்லர் இவர் என்ன சொல்கிறாருன்னா, டிபெண்டன்ஸ் ஆஃப் லேபர் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜஸில் அது மட்டுமே இருந்தது. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் கான்செப்டை அவர் ஃபர்கான் ஆப்ஷனாக எந்த வேல்யூவை நம்ம மறந்தோம் அப்படிங்கிறத கொண்டு வர்றாரு.
இந்த தியரி ஆஃப் ட்ரேடில் வந்து ஃபேக்டர் என்டோமெண்ட் தியரி ஆஃப் ட்ரேட் அல்லது மாடர்ன் தியரி ஆஃப் ட்ரேட் ரெண்டும் வந்து கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் எக்ஸ்பிளைன் ஆகி டிஃப்ரென்ஸ் இன் ஃபேக்டர் என்டோமெண்ட்ஸில் கூட அது இருந்தது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி காட்டுறாங்க. அப்போது ஒரு கண்ட்ரி எதில் ஸ்பெஷலைஸ் ஆகுதோ அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் வந்து நிறைய அபண்டன்ட் ரிசோர்ஸஸை இன்டென்சிவாக யூஸ் பண்ணி அதுக்கு வேணுங்கிற மற்ற கமாடிட்டியை இம்போர்ட் பண்ணி ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸை வந்து நல்லா பயன்படுத்துச்சு அப்படிங்கிறது இந்த ஃபாரின் ட்ரேடால் நடந்த நன்மையாகவும் பார்க்குறாங்க. அடுத்தது கேபிட்டல் அபண்டன்ட் கண்ட்ரி வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் குட்ஸை ரொம்ப சீப்பாக ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி லேபர் நிறையா இருக்கிற கண்ட்ரியில் அவங்க வந்து லேபர் இன்டென்சிவ் குட்ஸை சீப்பாக ப்ரொடக்ட் பண்ணி அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது வந்து நம்ம இப்போ மாடர்ன் ட்ரேட் தியரியில் பார்க்குறோம். ஃபேக்டர் ப்ரைஸ் ஈக்குவலைசேஷன் தியரி ஸ்டேட் பண்ணுறது என்னன்னா ட்ரேடிங் நேஷன்ஸ்குள்ளே இன்டர்நேஷ்னல் ட்ரேடு வழியாக ஃபேக்டர் ப்ரைஸஸ் வந்து ஈக்குவலைஸ் ஆகிடுச்சு. அப்போ ஃப்ரீ ட்ரேடு, வேஜஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது கண்ட்ரி டு கண்ட்ரி கன்வர்ஜ் ஆச்சுங்கிறதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் அந்த லாஸ்ட் சமேஷன் அப்படின்னா இந்த நியூ ட்ரேட் தியரி அப்படிங்கிறது லேட்டஸ்ட் என்ட்ரைஸ். இது வந்து ப்ரொபோர்ஷன் ஆஃப் த வேர்ல்டு வந்து பிக்கருக்கும் டெவலப்பிங் எக்கானமிஸுக்கும் நடுவில் எப்படி அந்த ப்ரொபோர்ஷன்ஸ் ரைஸ் ஆச்சுன்னு பார்த்தாங்க. அதில் அந்த ட்ரேட் வந்து சிமிலர் ப்ராடக்ட்ஸ்லேயே கூட நடந்தது. அப்போது இந்த கண்ட்ரிஸ் வந்து 50% ஆஃப் த வேர்ல்டு ட்ரேடோட ப்ரொபோர்ஷன் இந்த கண்ட்ரிஸ்குள்ளே நடந்தது அப்படிங்கிறது நியூ ட்ரேடு தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. ஸோ இது வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ஃபஸ்ட்டு யூனிட்டுடைய சம்மரியாக பார்க்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.